அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான அகர் அகரில் பனானா சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 ஏலக்காய், வாழைப்பழம் 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் எல்லாம் ஒரு 5 அளவு பொடி பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். பின்ன இதில் டேட்ஸ் வந்து நான் ஒரு 5 டேட்ஸ் வந்து விதையை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கோகோ பவுடர் நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் 1 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். அதே கப் அளவு நான் அரிசி மாவும் போட்டிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா நம்ம கலக்கி விட்டுறலாம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா க்ளீன் பண்ணி நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி உள்ளே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் அது இருக்கட்டும் ஒரு சைடில். இப்போ நம்ம அகர் அகர் தண்ணி ரெடி பண்ணலாம். நான் 3/4 லிட்டர் தண்ணியில் ஒரு பேக்கெட் அகர் அகர் போட்டிருக்கேன். அது ஒரு மூலையில் இருக்கட்டும். நம்ம கொதித்து வரட்டும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பாத்திரத்தில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்டால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் அல்வா டேஸ்ட்டில் கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சதை நம்ம பாத்திரத்தில் போட்டு நல்லா அதை எப்படி சொல்கிறது, நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னு கேட்டால் அது அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இதில் நம்ம அரிசி மாவும் போட்டிருக்கங்காட்டி அதுவும் நம்ம வேகணும். அதனால் அதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கிளறி விட்டதுக்கப்புறம் போதும், கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அகர் அகர் பானி வந்து நல்லாவே வெதுன்னு ஆயிடுச்சு. நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா இனிப்பு ஃப்ளேவர் வந்து அதுலேயும் போட்டிருக்கோம், இதுலேயும் இருந்ததுனால நல்லா இன்னும் இனிப்பாக இருக்கும்போது டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து அந்த பேஸ்ட்டை நம்ம அந்த அகர் அகர் தண்ணியில் போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இதுவும் அடி பிடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதையும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். பாத்திரத்தெல்லாம் நான் வாஷ் பண்ணி நல்லா கழுவி அதில் போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு ஓரளவுக்கு கெட்டியாக ஆகிற வரைக்கும், ஓரளவுக்கு கெட்டி ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். லைட்டாக திக்னஸ் ஆயிடுச்சு, போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம கேக் டின் இருந்ததுன்னா அதை எடுத்து என்ன ஷேப்பில் இருந்தாலும் ஓகே. என்கிட்ட இந்த ஷேப்பில் தான் இருக்குது, அதனால் நான் இதில் போடுறேன். நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சு அந்த பேஸ்ட் அதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுருங்க. 1/2 hourக்கு அப்புறம் அது எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம பிளேட்டில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கத்தி வச்சு சைடில் ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கும், அதனால் அந்த கத்தி வச்சு சைடில் நல்லா க்ளீனாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு ஓரமாக ஒட்டி இருக்கிறதெல்லாம் ஜெல்லி மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் வச்சு கமுத்தி விட்டு அதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான, குழந்தைங்களுக்கு அப்படி பார்த்தாலே அப்படி வாயில் போட்டுருவாங்க. எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு சாக்லேட் பனானா கேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அகர் அகரில் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் ஹெல்த்தியான பொருள் தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஜீரண சக்தி இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.